மித்ரன் இவனா என் முதலாளி? இவனிடமா தான் ஒரு தாசி போல் வேலைக்கு சேர்ந்திருக்கிறோம். அதுவும் அவனது வீட்டில் உயிராக உருகி உருகி நேசித்தவன் எந்த தயதாட்சண்யமும் பாராமல் வார்த்தை என்னும் சாட்டையால் அவளை காயப்படுத்தி சென்றதை அவள் எப்படி மறப்பாள்? அவன் அன்று கூறிய அந்த வார்த்தைகள் அவள் செவியில் இப்போதும் கண்ணீர் என்று ஒலித்துக் கொண்டே அல்லவா இருக்கிறது. உன்ன மாதிரி ஒரு ஈனப்பிறவியை என் வாழ்க்கையில நான் சந்திச்சதே இல்லை இயல். ஃபர்ஸ்ட் டைம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பாக்குறேன். உன்னை சந்திச்ச அந்த நொடியை நான் வெறுக்கிறேன் இயல். இனிமே கனவுல கூட என்னுடைய வாழ்க்கையில உன்னை சந்திக்கவே கூடாதுன்னு மனம் மாற கடவுளை வேண்டிக்கிறேன். ஒருவேளை உன்னை எங்கேயாவது சந்திக்க நேர்ந்தா நீ யாரோ நான் யாரோன்னு தான் நான் இருப்பேன். நீயும் அப்படியே இருந்தா 2 பேருக்கும் நல்லது. இனிமே தப்பி தவறி கூட என் கண் முன்னாடி வந்து நிக்காத. அதே மாதிரி தான் என்ன கூப்பிடாத. இந்த நம்பரை நான் மாத்த மாட்டேன், மாத்தவும் முடியாது. அதனால உன்னுடைய நம்பரை பிளாக் மட்டும் பண்ணிடுவேன். அதையும் மீறி நல்லவன்னு காட்டிக்கிறதுக்காக எனக்கு வேற ஏதாவது நம்பர்ல இருந்து போன் பண்ண முயற்சி பண்ண, அப்புறம் நீ என்னுடைய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். இத்தனை நாள் நீ பார்த்த மித்ரன் இல்ல, இப்ப உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கிற இந்த மித்ரன். எனக்கு போன் ஏதாவது பண்ணி என்ன அரக்கனாக்கிடாத. மித்ரன், நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? கையை உயர்த்தி அவளை பேச விடாமல் தடுத்தவன், நல்லவ மாதிரி நடிக்காத இயல். என்னுடைய மகிழ்ச்சி, புன்னகை, நிம்மதி எல்லாத்தையும் உன் காலடியில தொலைச்சிட்டு நிக்கிறேன். என்ன வெறுப்பேத்தாத. நான் சொன்னது நினைவிருக்கட்டும், என் கண் முன்னாடி வராத. அவள் செய்த குற்றம் என்ன என்று கூட கூறாமல் கோபமாக வார்த்தைகளை வீசி சென்றவன் இதோ 5 வருடங்களுக்கு பிறகு அவள் முன். ஆனால் அவளை முன்பின் பழக்கமில்லாதவன் போல் எவ்வளவு இயல்பாக இருக்கிறான். இது மித்ரன் தானா? அவளுக்கு சந்தேகமே வந்துவிட்டது. மித்ரா என்றுதானே அவனது அம்மா அவனை அழைத்தார். இது மித்ரனே தான், சந்தேகமே இல்லை. சில திரைப்படங்களில் வருவது போல் ஏதும் விபத்து ஏற்பட்டு பழைய நினைவுகளை இழந்து விட்டானா என்ன? அப்போதுதான் அவன் கூறிய அந்த வார்த்தைகள் மீண்டும் அவள் செவியில் ஒலித்தது. ஓ, கனவுலையும் என்ன சந்திக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டவராச்சே. ஒருவேளை சந்திச்சா கூட நான் யாரோ அவர் யாரோன்னு தான் இருப்பாராம்ல. சரி, இருந்துட்டு போகட்டும். தனக்குள் கூறிக்கொண்டவள் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள்.